ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமோட பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ இந்த டாபிக் கீழே வந்து இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம், கோரல் ரீஃப் அண்ட் கோரல் ப்ளீச்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து மேங்க்ரூவ்ஸ். இந்த மேங்க்ரூவ்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா லிட்டோரல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டோரல் அப்படின்னா என்னென்னா கடற்கரை ஓரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடற்கரை ஓரத்தில் வந்து வளரக்கூடியது தான் வந்து இந்த மேங்க்ரூவ்ஸ் அப்படின்ற பிளான்ட். இந்த மேங்க்ரூவ்ஸ் அப்படின்றது வந்து எல்லா கடற்கரை ஓரத்துலையும் நம்மளால் பார்க்க முடியாது. பர்டிகுலராக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கலோட கோஸ்டல் லைனில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து ட்ரீஸாகவும் இருக்கும், இல்லை புஷ்ஷஸாகவும் இருக்கும். ஸோ பர்டிகுலராக இது வந்து ஹை வாட்டர் லெவலுக்கு கீழே வந்து வளரும். ஸோ தண்ணிக்குள்ளேயே தான் மூழ்கி இருக்கும் இந்த மேங்க்ரூவ்ஸ் எல்லாமே. ஸோ அடுத்தது மேங்க்ரூவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மேங்க்ரூவ்ஸ் அப்படின்றது வந்து கோஸ்டல் ஏரியாவில் வாழக்கூடியது இல்லையா, அப்போது வந்து அந்த இடத்துல சால்ட் வாட்டரில் தான் இது வாழப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்டரில் வந்து இருக்கும். ஸோ வாட்டரில் வந்து இருக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல ஆனரோபிக் கண்டிஷன்ஸும் இருக்கும். ஸோ ஆனரோபிக் கண்டிஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறத தான் வந்து ஆனரோபிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டத்தையும் அடாப்ட் பண்ணி வாழ்ந்துக்கும். சலினிட்டிலையும் வாழும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆனரோபிக் கண்டிஷன்ஸ்லேயும் வாழும். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து அதிக அளவில் சோலார் ரேடியேஷன் அப்படின்றது தேவைப்படும். சோலார் ரேடியேஷன் அப்படின்றது என்னென்னா சன்கிட்டேருந்து வரக்கூடிய எனர்ஜியை தான் சோலார் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதுக்கு அதிக அளவில் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இது சால்ட் வாட்டரில் இருக்குது இல்லையா, ஸோ சால்ட் வாட்டரில் இருந்தாலும் அதுலேருந்து ஃப்ரெஷ் வாட்டரை மட்டும் தனியாக அதால் பிரித்து எடுத்துக்க முடியுமா. ஸோ அந்த மாதிரியான எபிலிட்டி கூட வந்து உங்களுக்கு இந்த மேங்க்ரூவ்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க சில பிளான்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நெமட்டோபோஸ் அப்படின்றது இருக்கும். நெமட்டோபோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சில பிளான்ஸ் வந்து ஆனரோபிக் சாயில் கண்டிஷனில் அதால் இருக்க முடியாது. ஸோ ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் வந்து அதுக்கு இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக அதோட ரூட்ஸை வந்துட்டு இந்த வாட்டரை தாண்டி வெளியில் அனுப்பும். ஸோ அதை தான் வந்து நெமட்டோபோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடில் மேலே இமேஜ் கொடுத்துருக்கேன். இது எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிசினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ அதோட ரூட்டு தான் இது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில பிளான்ட்ஸோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். சால்ட்டை வந்து செக்ரீட் பண்ணுற கிளான்ஸ்லாம் வந்து சில பிளான்ஸுக்கு இருக்கும். எப்படி நிமோட்டோபோஸ் அப்படின்றது ஒன்று இருந்ததோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில பிளான்ட்டோட ரூட் வந்து வாட்டருக்கு உள்ளே போகும். ஸோ வாட்டரை விட்டு வெளியில் வர ரூட்ஸும் இருக்குது, அதே மாதிரி வாட்டருக்கு உள்ளே போகிற ரூட்ஸும் இருக்குது. ஸோ வாட்டருக்கு உள்ளே போகிற ரூட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரைசோபோரா அப்படின்ற பிளான்ட்டோட ரூட் நான் உங்களுக்கு ரைட்டில் இங்கே கீழே இமேஜ் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பிளான்ட்டோட ரூட் பார்த்திங்கன்னா வாட்டருக்கு உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸையும் பார்த்திங்கன்னா இந்த மேங்க்ரூவ்ஸில் பார்க்கலாம். அடுத்தது இங்கே இருக்க பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா விவிபாரிட்டி மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். நார்மலாக லேண்டில் வந்து ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த பிளான்ட்டோட சீடு வந்து சாயிலில் விழுந்து அங்கேருந்து ஜெர்மினேட் பண்ணும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து அந்த மாதிரியான பிளான்ஸுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சாயில் அப்படின்றது வாட்டரால் கவர் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து ஜெர்மினேஷன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஜெர்மினேஷன் அப்படின்றது வந்துட்டு அந்த செடியிலையோ இல்லை மரத்துலேயோ வந்து அங்கேவே ஜெர்மினேஷன் முடிஞ்சிடும். நான் இங்கே உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரியே வந்து ஜெர்மினேஷன் முடிஞ்சிடும். ஸோ ஜெர்மினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் அப்படின்றது கீழே விடும். ஸோ கீழே விழுந்ததுக்கப்புறமா அதில் ஆல்ரெடி ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரூட்ஸ் வந்து பிடிச்சிட்டு அது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷனை தான் விவிபாரிட்டி மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மேங்க்ரூவ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிளான்ட்டுக்கு வந்து ஸ்டில் ரூட்ஸ் இருக்கும். ஸ்டில் ரூட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரூட்ஸ் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அதை தான் ஸ்டில் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரைசோபோராக்கு வெளியில் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் வந்து ஸ்டில் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் மேங்க்ரூவ்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து சுந்தர்பன் பார்த்திங்க அப்படின்னா மேங்க்ரூவ்ஸ்லேயே வந்து பெரிய மேங்க்ரூவ்ஸ் இருக்கிற ஏரியா. ஸோ இது பார்த்திங்கன்னா வேர்ல்டோட லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ராயல் பெங்கால் டைகர் வந்து மேங்க்ரூவ்ஸில் இருக்குது அப்படின்னா அது இந்த மேங்க்ரூவ்ஸில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஜராத் வந்து உங்களுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் இன் இந்தியாவில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். பிட்டகர்னிகா வந்து ஒடிசாவில் இருக்குது. ஸோ ஒடிசாவில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்து அப்படின்னு பார்க்கும்போது இது செகண்ட் லார்ஜஸ்ட். அப்போ ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பிச்சாவரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. ஸோ அதே மாதிரி வேதாரண்யம் ரீஜியன், கோதாவரி, கிருஷ்ணா ரீஜியன் அண்ட் கேரளா, மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கட்ச் ரீஜியன், அந்தமான் நிக்கோபார், இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மேங்க்ரூவ்ஸை பார்க்க முடியும்.
அடுத்தது இந்த மேங்க்ரோவ்ஸ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேங்க்ரோவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செடிமெண்ட்ஸை ஒரு டெபாசிட் பண்ணுற இடம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, இதோட ப்ரீடிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மான்சூன் வருது, இல்லை ஒரு சுனாமி வருது, இல்லை ஒரு ஹரிக்கேன் வருது, இல்லை ஃப்ளட்டு வருது அப்படின்னா அந்த கோஸ்டல் லேண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மேங்க்ரோவ்ஸ் தான். சாயில் எரோஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, நியூட்ரியண்ட்டை ரீசைக்கிள் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ளோரா அண்ட் ஃபானாவை நம்மளால் பார்க்க முடியும், அதுக்கான சப்போர்ட்ஸை வந்து கொடுக்குது. இதனால் இந்த இடத்துல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு விதத்தில் க்ரியேட் ஆகும். ஸோ அதையும் வந்து இது கொடுக்குது. நிறைய வுட்டு, ஃபயர் வுட்டு, மெடிசினல் பிளான்ஸு, சாப்பிடக்கூடிய பிளான்ஸு, இது எல்லாத்தையும் வந்து அதில் லோக்கல் பீப்புளுக்கு கொடுக்குது. ஸோ அதனால தான் இந்த மேங்க்ரோவ்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான த்ரெட்டும் வந்து அதிகம் தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக இதை கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுட்டுக்காக டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, சாலினைசேஷன், மைனிங், ஆயில் ஸ்பில், ஷ்ரிம்ப் ஃபார்மிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக மாற்றிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்க்ரோவ்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோரல் ரீஃப். இந்த கோரல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு லிவிங் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிவிங் அனிமல் வந்து ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸாந்தலின் கூட. இந்த ஜூஸாந்தலின் அப்படின்றது வந்து ஒரு விதமான ஆல்கே. ஸோ இந்த ஆல்கே பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரியன்ட் ப்ரொடக்ஷன்லேயோ இல்லை வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டீஸ்லேயோ வந்துட்டு இந்த கோரலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோரல் வந்து கலர் கலராக இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜூஸாந்தலினோட கலர் தான் வந்து அந்த கோரலுக்கு கொடுக்குது. ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கோரல் இருக்குது. ஒன்று வந்து ஹார்ட் கோரல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சாஃப்ட் கோரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் கோரல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீஃப்ஸை பில்ட் பண்ணும், சாஃப்ட் கோரல்ஸ் பண்ணாது. அதே மாதிரி இந்த கோரல் ரீஃப் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா சப்ட்ராபிக்கல் ரீஜியன்லேயும் ட்ராபிக்கல் ரீஜியன்லேயும் தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கோல்டல் ரீஜியனில் உங்களுக்கு வந்து டீப் வாட்டருக்குள்ளே மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அடுத்தது கோரல் ரீஃபோட ஃபீச்சர்ஸ். இந்த கோரல் ரீஃப் பார்த்திங்க அப்படின்னா ட்ராபிக்கல் ஏரியாவில் ஷாலோ ட்ராபிக்கல் ரீஜியனில் தான் வந்து உங்களால் அதை பார்க்க முடியும், அங்கே தான் வந்து உருவாகும். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ரீஜியன் தான். ஸோ கோஸ்டல் எக்கோசிஸ்டமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சிக்கலான ஒரு எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோரல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும். ஆனால் ஜூஸாந்தலின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். அதே மாதிரி வந்து நியூட்ரியன் ரீசைக்ளிங்க்கு வந்து இந்த கோரல் ரீஃப் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கோரல் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாமே வந்து வாழும். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் வந்து கோரல் கூட வச்சுருக்கு இந்த வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இதனால் வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப ப்ரொடக்டிவ் ரீஜியன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பயோடைவர்சிட்டி ரீஜியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த கோரல் ரீஃபுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் ஓஷன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. லேண்டில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்துட்டு கோரல் ரீஃப் அப்படின்றது இருக்கும். அதனால தான் இதுக்கு இந்த மாதிரியான பேர் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது கோரல் ரீஃபோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த கோரல் ரீஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா எரோஷன் அண்ட் ஸ்ட்ராம் இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு ஒரு பேரியராக இருக்குது. ஸோ எரோஷன் ஆக விடாமல் தடுக்குது. ஏதாவது ஒரு பெரிய ஸ்ட்ராம் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸ்டல் ரீஜியனை வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி இந்த கோரல் ரீஃப் பார்த்திங்கன்னா வாட்டரில் பிளாங்டன் இருக்கும் இல்லையா, அந்த பிளாங்டனை வந்து கேப்சர் பண்ணி அதை வச்சுக்கிறதுக்கான அந்த அடாப்டேஷன் கேப்பபிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரல்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேங்க்ரோவ்ஸ் இருக்குது. மேங்க்ரோவ்ஸ் வந்து வளரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த லேயரை ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்க்கு இது ஒரு வாழிடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோரல் ரீஃப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கோரல் ரீஃப் அப்படின்றது ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த டைனி அனிமல். ஸோ அதை வந்துட்டு பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிப்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வளரும். இறந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, அந்த ஸ்கெலிட்டனை விட்டுட்டு போவோம். அதை தான் வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்சியம் கார்பனேட் வந்து அந்த இடத்த அக்குமுலேட் பண்ணும். ஸோ இந்த கால்சியம் கார்பனேட் மேலேயே இன்னொரு பாலிப்ஸ் வந்து உட்காரும். ஸோ அதுவும் வளரும், அதுவும் இறந்து போகும். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்கெலிட்டனை விட்டுட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு ரீஃபாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரீஃபை நார்மலாக வந்து 3 டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. ஃப்ரிஞ்சிங் ரீஃப், பேரியர் ரீஃப், அட்டோல். ஸோ உங்களுக்கு நான் இங்கே இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ரிஞ்சிங் ரீஃப்னா என்ன, பேரியர் ரீஃப்னா என்ன, அட்டோல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வளர்ந்துட்டு போகும்.
ஸோ உங்களுக்கு ஷோர் லைனை சுற்றி வந்து கண்டினியூஸாக வளர்றது தான் ஃப்ரிஞ்சிங் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பேட்ச் ரீஃப். இந்த பேட்ச் ரீஃப் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே பேட்சாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு டிஸ்கண்டினியூஸாக இருக்கும், இது பார்க்குறதுக்கு பேட்சாக இருக்கும். இது வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்க் பேயில் பார்க்கலாம், கல்ஃப் ஆஃப் கட்சில் பார்க்கலாம், அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னாரில் பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேரியர் ரீஃப். இந்த பேரியர் ரீஃப் அப்படின்றது என்னென்னா இதுவும் அடியிலேருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆகுறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேரியர் ரீஃப் வந்து உங்களுக்கு இந்த கோஸ்ட் லைனுக்கு பேரலாக வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி பில்ட் ஆகும்போது இந்த கோஸ்ட் லைனுக்கும் இந்த பேரியர் ரீஃபுக்கும் நடுவில் வந்து வாட்டர் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அதாவது வாட்டர் வந்து நிற்கும். அந்த வாட்டர் பாடி என்னன்னு சொல்லுவாங்கன்னா லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிஞ்சிங் ரீஃப் இப்படி இருக்காது. ஃப்ரிஞ்சிங் ரீஃப் வந்து கோஸ்ட் லைனை ஒட்டியே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வாட்டர் பாடி அப்படின்றது ஃபார்ம் ஆகாது. பட் பேரியர் ரீஃபில் வந்து நடுவில் அந்த வாட்டர் அப்படின்றது வந்து அக்குமுலேட் ஆகி நிற்கும். இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ்லலாம் இந்த மாதிரியான ரீஃப்ஸை வந்து பார்க்க முடியும். ஸோ அடுத்தது வந்து அட்டோல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சர்க்குலர் ஷேப்பில் ஃபார்ம் ஆகலாம், இல்லைனா வந்து செமி சர்க்குலர் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் வந்து அட்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டோலை வந்து இந்தியாவில் லக்ஷதீப் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த ரீஃப்ஸ் அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்குது, லக்ஷதீப்பில் இருக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் கல்ஃப் ஆஃப் கட்சில் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் இருக்குது. இதில் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீஷியஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோரல் ப்ளீச்சிங். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது கோரலுக்கான அந்த கலர் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த கலர் வந்து போகிறது தான் கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் எப்படி போகுது அப்படின்னா அதில் இருக்க ஜூஸாந்தலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்கேயோட டென்சிட்டி குறையுது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த கோரல் ரீஃபுக்கான கலரை கொடுக்குறதே வந்து அந்த ஜூஸாந்தலினில் இருக்க பிக்மெண்ட்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து கலரை கொடுக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இது வந்து குறையுது அப்படின்றப்போ அந்த கோரல் வந்து ப்ளீச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜூஸாந்தலின் வந்து நார்மலாக எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% 90% வந்து அது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது. ஆனால் இந்த கோரல் ரீஃபால் அதை ரீகெயின் பண்ணிக்க முடியும். அந்த ஜூஸாந்தலின் போன ஜூஸாந்தலினை மறுபடியும் கொண்டு வந்து வச்சுக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து எவ்வளோ நாள் எடுக்கணும், அது நிறைய வீக்லேருந்து ஒரு சில மந்த்துகள் கூட எடுக்கலாம். ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஜூஸாந்தலினும் வந்து மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ரெக்கவர் ஆகலை அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரலும் வந்து சீக்கிரத்தில் வந்து இறந்து போயிடும். ஸோ இந்த கோரல் ப்ளீச்சிங் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் காரணம் என்னென்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் தான் முக்கியமான காரணம். எதனால் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை சடனாக வந்து டிக்ரீஸ் ஆனாலோ இந்த கோரல் ப்ளீச்சிங் அப்படின்றது நடக்கும். கிளைமேட் சேஞ்ச்னால் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நிறைய இடத்துல வந்து உங்களால் கோரல் ப்ளீச்சிங் நடக்கிறத பார்க்க முடியும். ஸோ அடுத்தது வந்து சோலார் இர்ரேடியன்ஸ். இந்த சோலார் இர்ரேடியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சன்னோட எனர்ஜி ஏர்த்தில் எவ்வளோ அளவுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்றத தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சோலார் இர்ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம்மர் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து இந்த ரேடியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதனால் வந்து ஏர்த்தில் வந்து நிறைய ரேடியேஷனை வந்து அப்சார்ப் பண்ணிக்க முடியும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சம்மர் சீசனில் வந்து இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் கூட ப்ளீச்சிங் அப்படின்றது நடக்கும். இந்த ரேடியேஷன் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக வந்து 2 ரேடியேஷன் தான் வந்து உங்களுக்கு ப்ளீச்சிங்க்கு காரணமாக இருக்குது. ஒன்று வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், இன்னொன்று வந்து அல்ட்ரா வயலண்ட் ரேடியேஷன். ஸோ அடுத்தது வந்து சப்ஏரியல் எக்ஸ்போஷர். சப்ஏரியல் எக்ஸ்போஷர் அப்படின்றது என்னென்னா இந்த கோரல் ரீஃப் வந்து அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஷர் ஆகிறது தான் சப்ஏரியல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டைடு இருக்கும்போது நடக்கும். அதே மாதிரி டெக்டானிக் அப்லிஃப்ட் இருக்குது அப்படின்றப்போ நடக்கும். இல்லை சீ லெவல் வந்து திடீர்னு ட்ராப் ஆகுது அப்படின்றப்போ வந்துட்டு நடக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது கூட வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோரல் ரீஃப் வந்து வாட்டர் லெவலை விட்டு வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியர் கூட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும்போது கூட இந்த கோரல் ப்ளீச்சிங் அப்படின்றது நடக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செடிமெண்டேஷன்னாலேயும் வந்து கோரல் ப்ளீச்சிங் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் டைலூஷன். இப்போ வந்து இந்த கோரல் ரீஃப் இருக்கிற வாட்டர் கூட மழை பெய்யும் போது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது வந்து மிக்ஸ் ஆகுறதுனால டைல்யூட் ஆகுறதுனாலையும் வந்து கோரல் ப்ளீச்சிங் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ். ஸோ இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா அம்மோனியா அண்ட் நைட்ரேட் இது வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு யூட்ராபிகேஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது அதில் இருக்க வாட்டரில் இருக்க ஜூசாந்தலினோட டென்சிட்டி வந்து 2-3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனாலும் இதில் வந்து ஜூசாந்தலினோட லாஸ் இருக்காது. ஸோ லாஸ் இல்லை அப்படின்னா இங்கே கோரல் ப்ளீச்சிங் நடக்காது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோரலுக்கு வந்துட்டு ஏதாவது டிசீஸ் வரலாம். ஸோ டிசீஸ் காஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதால் மூச்சு விட முடியாமல் ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் அங்கே வரும். ஸோ அடுத்த காஸ் பார்த்திங்கன்னா ஜெனோபயோட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஹெர்பிசைட், ஆயில் இல்லை வந்து ஏதோ ஒரு காப்பர் இந்த மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் வந்து அதிகமாக கலக்கும்போது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து அந்த கோரல் ரீஃப் வந்து அதிகமாக எக்ஸ்போஷர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஷர் பண்ணும்போது அதோட பாடியில் வந்து இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட அளவு வந்து அதிகரிக்கும். ஸோ இதனால் அந்த ஜூசாந்தலைன் அப்படின்றது வந்து லாஸ் ஆகலாம். ஸோ இதை தான் வந்து ஜெனோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து எபிசூட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பேத்தோஜன்னால் உருவான அந்த ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். இது நார்மல் ப்ளீச்சிங் மாதிரி இருக்காது. இது வந்து ஏதோ ஒரு டிசீஸை வந்து காஸ் பண்ணலாம். இந்த டிசீஸ் வந்து அந்த கோரல் ரீஃபுக்கு பரவுறதுனால அது வந்து பேட்சியாக இறந்து போகலாம், இல்லை வந்து ஹோலாகவே இறந்து போகலாம். இந்த மாதிரி இறந்து போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்கெலிட்டனை விடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதை வந்து ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நார்மல் ப்ளீச்சிங்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டிசீஸ்னால தான் வந்து இது இறந்து போகிறதுனால அந்த ப்ளீச்சிங் நடக்குது. ஸோ அடுத்தது வந்து இந்த மேங்க்ரூவ்ஸ் அண்ட் கோரல் ரீஃபை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்ற ஒன்றை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃப்யூச்சரில் நான் தனி வீடியோவாக போடுவேன். அப்போ வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி கோரல் ரீஃப் அப்படின்றது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே ஷெட்யூல் 1 வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஓஷன் மானிட்டரிங் அண்ட் ப்ரிடிக்ஷன் சிஸ்டம், லேண்ட் ஓஷன் இன்டராக்ஷன் இன் கோஸ்டல் ஜோன், இன்டகிரேட்டட் கோஸ்டல் அண்ட் மெரைன் ஏரியா மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சொசைட்டி ஆஃப் இன்டகிரேட்டட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதையும் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி 2 அத்தாரிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986க்கு கீழே நேஷ்னல் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதே மாதிரி ஸ்டேட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்க இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இதுக்கு மேலே வந்து ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கரண்ட் அஃபேர்ஸில் வரும். ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் யூபிஎஸ்சியில் இந்த அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் ரிலேட்டடாக எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம் அப்படின்றது இந்தியாவில் இருக்க சீ வாட்டரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் வந்து எஸ்டோரிஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆஃப் ஃப்ரம் லேண்ட் டியூரிங் மான்சூன். ஸோ மான்சூன் டைமில் வந்துட்டு ரன் ஆஃப் ஆகி வர அந்த ஃபேக்டர் வந்து மிக்ஸ் ஆகுறதுனால வந்துட்டு இந்த ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸும் கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் அப்வெல்லிங் இன் தி சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். ஸோ 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா மேங்க்ரோவ்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். 2004 சுனாமியில் வந்து இந்த கோஸ்டல் கெலாமிட்டிஸில் இருந்த மக்களை வந்து இந்த மேங்க்ரோவ்ஸ் அப்படின்றது பாதுகாத்துச்சு. ஸோ எப்படி வந்து பாதுகாத்துச்சு, எப்படி ஒரு சேஃப்டி ஹெட்ஜாக ஒர்க் பண்ணுச்சு அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஏன்னா மேங்க்ரோவ்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கோஸ்டல் கெலாமிட்டிஸ் வரும்போது அது வந்து அதோட வேர்கள் வந்துட்டு வெளியில் வராது. ஸோ அதை அப்ரூட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.